இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களின் நடனங்களால் நிரம்பியது. காற்றை வளைத்து, நெருப்பை வீசி, நிலத்தை அளந்து, ஆகாய கங்கையை பூமியில் நிரப்பி, வானத்தின் கீழ் வட்டமடிக்கும் அந்த பிரபஞ்சத்தின் நடனங்களில்தான் கடவுளின் உயிர் உறைந்துள்ளது. வானவெளியெங்கும் சிதறிக் கிடக்கும் விண்மீன்கள் அனைத்தும் கடவுளாடிய நடனத்தின் சுவடுகளை நமக்கு சொல்கிறது. பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டங்கள் எங்கும் கடவுளின் விஸ்வரூபங்கள் விரிந்து கிடக்கிறது. இறைவனாடும் நடனத்தின் ஒவ்வொரு நொடியிலும் படைப்புகள் பிறக்கிறது, காக்கப்படுகின்றது, மறைக்கப்படுகின்றது, அருளப்படுகின்றது, அழிக்கப்படுகின்றது. எதுவும் இங்கு நிலையில்லை என்பதை இறைவனின் நடனம் நமக்கு உணர்த்துகின்றது. நானே நிரந்தரமானவன் என்பதை இறைவனின் விஸ்வரூபம் நமக்கு சொல்கின்றது. இப்படி இரண்டு தத்துவங்களையும் நமக்கு உணர்த்தும் ஆலயம் ஒன்று உண்டு. காண்பதற்கு எளிமையாக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் எங்குமே காண முடியாத பல அற்புதங்கள் உள்ளது. பிரபஞ்ச நடனத்தின் நாயகன் சிவபெருமானின் அத்தனை நடன காட்சிகளும் அங்கு நமக்கு தெய்வீகமாக காட்சி கொடுக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தை விட மிஞ்சிய விஸ்வரூபமாய் திகழும் மகாவிஷ்ணு நான் நிரந்தரமானவன், எனக்கு அழிவில்லை என்று உணர்த்தி நமக்கு அருள் புரிகிறார். கைலாயபுரியில் இருப்பது போல சிவபெருமானும் அம்பிகையும் திருவுருவாக ஒரு பக்கமும், ஈசன் லிங்கஸ்வரூபமாக மறுபக்கமும் அந்த ஆலயத்தில் எழுந்தருளுகிறார்கள். ஸ்ரீ ராமபிரான் சீதையுடன் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி கொடுத்து வரும் பக்தர்களுக்கெல்லாம் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி அவர்களின் குறைகளை போக்கி அருள் புரிகிறார்கள். திருமண தடை உள்ளவர்களுக்கு குங்கும அர்ச்சனை, செல்வம் செழிக்க மகாலட்சுமி ஹோமம், சந்ததி வரம் தழைக்க கோபால கிருஷ்ணன் வழிபாடு, கல்வி வளம் செழிக்க ஹயக்ரீவர் வழிபாடு, சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கும் சதுர்த்தி வழிபாடு என பக்தர்களின் குறைகள் அனைத்திற்கும் இந்த ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள் நடைபெறுகின்றன. இப்படி ஆன்மீகமாகவும் அறிவியலாகவும் அமைந்திருக்கும் அந்த ஆலயம்தான் கோவை ஈச்சனாரி அருள்மிகு ஆதி சிவ விஷ்ணு ஆலயம். அந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் மகத்துவங்களையும் எடுத்து கூறப் போகிறது இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி. எளிமையே நான் இருக்கும் இருப்பிடம், எளிமையே என்னுடைய காட்சி, எளிமையே என்னை அணுகும் முறை, ஆபத்து காலத்தில் என்னை அழைத்தாலே போதும் நான் வருவேன் என்று கூறிய கிருஷ்ணரை போல மிக எளிதாக அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் அனைத்து கடவுள்களும் மிக எளிமையாக எழுந்தருளி வரும் பக்தர்களுக்கெல்லாம் கேட்கும் வரங்களை குறைவில்லாமல் கொடுக்கிறார்கள். ஆலயத்திற்குள் நுழையும் போதே சிவபெருமானின் 64 திருமேனிகளுள் ஒன்றான ஏகபாத மூர்த்தி நமக்கு அற்புதமாக காட்சி கொடுக்கிறார். புலித்தோலால் உடை உடுத்தி மணிகளாலான மாலை அணிந்து புரிசடையில் சந்திரனையும் கங்கையையும் சூடி ஒற்றைக்காலில் ஏகாந்த மூர்த்தியாய் இடது பக்கம் விஷ்ணுவும் வலது பக்கம் பிரம்மனும் ஈசனுக்குள் ஒடுங்கும் காட்சி கொண்டு அருள் கொடுக்கிறார். சிவபெருமானின் ஏகபாத மூர்த்தியின் தத்துவம்தான் என்ன? சிவபெருமானின் இந்த திருவுருவம் நமக்கு எதனை உணர்த்துகிறது என்பதை காண்போம். ஏகபாத மூர்த்தி தத்துவம். பிரளய காலத்தில் சிவபெருமானால் படைக்கப்பட்ட அனைத்தும் அவருக்குள் அடங்கி ஒடுங்கி கடைசியில் அவர் மட்டும் தனித்து நிற்பதை குறிக்கும் சிவபெருமானின் இந்த திருவுருவத்திற்கு ஏகபாத மூர்த்தி என்று பெயர். பேரழிவு காலத்தில் அனைத்து உலகங்களும் அதில் வாழும் அனைத்து உயிர்களும் சிவ பரம்பொருளுக்குள் ஒடுங்குகின்றன. இறைவனிடம் சரிசமமாக இருக்கும் தேவியும் பிரம்மாவும் விஷ்ணுவும் அவருக்குள் ஒடுங்கி விடுகிறார்கள். அனைத்தும் தனக்குள் ஒடுங்கியதும் சிவபெருமான் ஏகபாதமூர்த்தியாக நிற்கிறார். எத்தனை சர்வ சிருஷ்டி ஊழிக்காலங்கள் வந்தாலும் அனைத்தும் இவரிடமிருந்தே ஆரம்பிக்கின்றன, இவரிடமே முடிகின்றன. மீண்டும் இவரிடமிருந்தே அனைத்து விதமான சக்திகளும் பிறக்கின்றன. இவரிடமே அனைத்தும் தஞ்சமடைகின்றன என்பதை மனிதர்களுக்கு உணர்த்தும் திருவுருவமே ஏகபாத மூர்த்தி. அந்த மூர்த்தி இந்த ஆலயத்தின் தொடக்கத்திலேயே அமைந்திருந்து அனைத்தும் இறைவனுக்குள் அடக்கம் என்பதை பக்தர்களுக்கு
உணர்த்தி அருள் புரிகிறார். ஏகபாத மூர்த்தியை கடந்து சென்றால் முழு முதற் கடவுள் விநாயகர் வலம்புரி விநாயகராக நமக்கு அருள் புரிகிறார். வலது பக்கம் வளைந்த துதிக்கை கொண்டு அருகம்புல்லும் மஞ்சள் மாலையும் சூடி நமக்கு அழகாக காட்சி கொடுக்கிறார். ஓம் எனும் பிரணவ மந்திரமாக இருக்கும் வலம்புரி விநாயகர் பக்தர்களுக்கு சிறப்பான வரங்களை அருளுபவர். இந்த வலம்புரி விநாயகரை வழிபட்டால் அதிர்ஷ்டம், செல்வ வளம், புத்தி கூர்மை அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம். எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்பும் இங்கிருக்கும் வலம்புரி விநாயகரை வழிபட்டு தொடங்கினால் நிச்சயம் தொடங்கிய செயல் வெற்றியாக முடியும் என்கின்றனர். ஒவ்வொரு சதுர்த்தி மற்றும் சங்கடகர சதுர்த்தி என்றும் இந்த வலம்புரி விநாயகருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. பரமேஸ்வரன் பார்வதி சொரூபம். வலம்புரி விநாயகரை வணங்கி சென்றால் கைலாயபுரியில் பரமேஸ்வரனையும் பார்வதி தேவியையும் ஒரு சேர கண்டது போல ஒரு அற்புதமான காட்சியை இந்த ஆலயத்தில் நாம் காண முடியும். ஸ்ரீ ஆதிசிவனும் பார்வதி தேவியும் ஒன்றாக அமர்ந்த கோலத்தில் அற்புதமாக பூமாலைகள் சூடி பட்டாடைகள் உடுத்தி அருகினில் சூலமிருக்கும் காட்சியுடன் அற்புதமாக காட்சி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு அருகிலேயே மேகநாதர் என்ற பெயரில் சிவபெருமான் லிங்க சுரூபமாகவும் காட்சி கொடுக்கிறார். நந்தியம் பகவான் அவர்களை பார்த்தபடி கழுத்தில் மணியுடன் அருள் புரிகிறார். பரமேஸ்வரனும் பார்வதியும் ஒரு சேர இருக்கும் காட்சியை தரிசிக்கும் தம்பதியர்களுக்குள் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஒற்றுமையும் தெய்வீக அருளும் பெருகும். மேலும் பார்வதி தேவி கடுமையான தவமிருந்து பரமேஸ்வரரை அடைந்ததால் வரன் தேடும் பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் என்றும், செய்யும் தொழிலில் நமது உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதும் பலனடைந்தவர்களின் நம்பிக்கை. ஸ்ரீராமர் சீதை பட்டாபிஷேக காட்சி. பரமேஸ்வரரையும் பார்வதி தேவியையும் ஒரு சேர கண்டு வணங்கிய மகிழ்ச்சியோடு கடந்து சென்றால் அங்கு ஸ்ரீராமபிரானும் சீதா தேவியும் பட்டாபிஷேக கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறார்கள். ஸ்ரீராமபிரானுக்கு சீதையை மீட்டு வர உறுதுணையாக இருந்த லக்ஷ்மணனும் அனுமனும் அவர்களுக்கு அருகிலேயே அமைந்துள்ளார்கள். மஞ்சள் நிற பூமாலைகள் சூடி பட்ட ஆடைகள் உடுத்தி நமக்கு அருள் கொடுக்கும் அவர்களை காணும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தரும் ராம சீதா லக்ஷ்மணரை வணங்குவது மிகவும் விசேஷமான ஒன்று. ஒவ்வொரு புதன்கிழமையும் திருமணத்தடை இருப்பவர்களுக்காக 108 மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி இவர்களுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. அந்த பூஜையில் கலந்து கொண்டால் நிச்சயம் திருமண வரம் கைகூடும் என்று சொல்கிறார்கள். மிக பெரும் போராட்டத்திற்கு பிறகு ராவணனை வென்று தன் வாழ்க்கையையும் தன்னை வளர்த்த தாயின் ஆசையை நிறைவேற்றி அரியணையையும் வென்ற ஸ்ரீ ராமபிரானின் பட்டாபிஷேக கோலத்தை கண்டு வணங்கி வேண்டுதல் வைத்தால் பதவி உயர்வு, புதிய வேலை, உயர் பதவிகள், அரசு பதவிகள், பெரியோர்களின் ஆசி அனைத்தும் கிடைப்பதோடு நிறுவனங்களுக்கு நல்ல வேலையாட்களும் நிர்வாகிகளும் கிடைப்பார்கள் என்பது ஐதீகம். ஸ்ரீ மகாவிஷ்ணு
விஸ்வரூபம். கிருஷ்ண அவதாரத்தில் தனது தாய் யசோதைக்கு வாயை திறந்து வையத்தை காண்பித்து தனது விஸ்வரூபத்தை உணர்த்திய மகாவிஷ்ணு இந்த ஆலயத்தில் தனது விஸ்வரூப தரிசனத்தை பக்தர்களுக்கு காண்பித்து அருள் கொடுக்கிறார். அவருக்கு முன்பாக குழல் ஊதும் காட்சியுடன் சந்தான பாக்கியம் தரும் ஸ்ரீ கோபால கிருஷ்ணர் அமைந்துள்ளார். பகவான் விஷ்ணுவின் இந்த விஸ்வரூப தரிசனத்தை வணங்குபவர்களுக்கு வினைகள் நீங்கி நன்மைகள் பெருகும், நோய்கள் விலகும், எதிரிகளின் தொல்லைகள் அகலும் என்பது புராணங்கள் கூறும் உண்மை. அதேபோல மகாவிஷ்ணுவின் விஸ்வரூபத்திற்கு முன்பு அமைந்துள்ள ஸ்ரீ கோபால கிருஷ்ணர் குழந்தை வரம் அருள்பவராக வணங்கப்படுகிறார். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் நாளன்று கோபால கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவிற்கும் சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த பூஜைகளில் கலந்து கொள்பவர்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஸ்ரீ நரசிம்ம பெருமாள், ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். இந்த ஆலயத்தில் ஒரு தனி சந்நிதியில் கருடாழ்வாரோடு ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் மகாலட்சுமி தாயாருடன் மிக அற்புதமாக அமைந்து அருள் கொடுக்கிறார். மிகவும் பிரசித்தி பெற்ற நாமக்கல் மலையில் அமைந்திருக்கும் நரசிம்மரின் அத்தனை அம்சங்களையும் கொண்டு அருள்பாலிக்கும் இங்குள்ள நரசிம்மர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார். ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தன்று லட்சுமி நரசிம்மருக்கு மகா சுதர்சன ஹோமமும் மகாலட்சுமி ஹோமமும் நடத்தப்படுகிறது. இந்த சுதர்சன ஹோமத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு எதிரிகளின் தொல்லைகள் விலகும், திருஷ்டிகளும் தீய சக்திகளும் நீங்கும், நோய்கள் விலகி மனக்குழப்பங்கள் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், வாழ்வில் ஏற்பட்ட அத்தனை தடைகளும் விலகி மாற்றங்கள் நிகழும் என்பது ஆன்மீக பெரியவர்களின் கூற்று. மேலும் இங்கு நடத்தப்படும் மகாலட்சுமி ஹோமத்தால் நிலையான செல்வம் கிடைத்து அழியாத புகழ் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீ ஹயக்ரீவர் ஒருவர் ஞானத்தையும் செல்வத்தையும் பெருக்கி அதன் மூலம் வாழ்வில் அவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களை அள்ளிக் கொடுத்து கம்பீரமாக வாழ வைக்கக்கூடிய தன்மை கொண்டவர் ஸ்ரீ ஹயக்ரீவர். கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிக்கே குருவாக இருந்தவர். மது, கைடவர் என்ற இரு அரக்கர்களிடம் இருந்து வேதங்களை காத்தவர் ஸ்ரீ ஹயக்ரீவர். அவர் இங்கு ஒரு தனி மேடையில் கம்பீரமாக வீற்றிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் மாணவர்களின் கல்வி சிறக்க புனர்பூச நட்சத்திரம் மற்றும் திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளன்று ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் ஏலக்காய் மாலை சாத்தி தேன் படைத்து குழந்தைகளின் கல்வி சிறக்க ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு பூஜை செய்யப்படுகிறது. அந்த பூஜையில் ஹயக்ரீவருக்கு படைத்த தேனை குழந்தைகளுக்கு கொடுத்து தினந்தோறும் அவர்களை ஹயக்ரீவ மந்திரம் கூறி வரச் சொன்னால் அந்த குழந்தைகளின் கல்வியில் ஏற்பட்ட மந்தத்தன்மை நீங்கும் என்பது பலன் பெற்றவர்கள் கூறும் செய்தி. இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பம்சமாக ஸ்ரீ லலிதாம்பிகை, ஸ்ரீ வாராகி, ஸ்ரீ சரஸ்வதி ஆகிய மூவரும் ஒரே சந்நிதியில் அமர்ந்து பக்தர்களுக்கு நல்லருள் புரிகிறார்கள். இங்கு வீற்றிருக்கும் லலிதாம்பிகை அம்மனுக்கும் திருமியச்சூர் லலிதாம்பிகை அம்மனுக்கும் ஒரு தொடர்பு உள்ளது. அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அதனை இனி காண்போம். இந்த ஆலயத்தில் அம்பாள் லலிதாம்பிகை திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்யும் போது பல பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் அதற்காக கோயில் நிர்வாகிகள் திருமியச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு சென்று அம்பிகைக்கு புடவைகள் சாத்தி வழிபட்டதாகவும் அப்படி வழிபட்ட புடவைகளில் ஒன்றை இந்த ஆலயத்தின் அம்பிகைக்காக கேட்டபோது அம்மனுக்கு சாத்திய புடவைகளை திருப்பி தர முடியாது என்று கோயில் ஊழியர்கள் கூற, அப்போது என்றுமே அந்த நேரத்திற்கு வராத கோயிலின்
ஆதீனம் அந்த நேரத்தில் அங்கு வந்ததாகவும் அவர் தலையிட்டு இங்குள்ள அம்பாளுக்கு ஒரு புடவையை பெற்றுக் கொடுத்த நிகழ்வு நடந்ததாம். ஏதோ அப்போது கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று தோன்றியதால் வந்தேன். அதன் காரணம் இப்போதுதான் புரிகிறது. இது அம்பிகையின் திருவுள்ளமே என்று திருமியச்சூர் ஆதீனம் கூற அனைவரும் அம்பாளை மகிழ்ச்சியுடன் வணங்கினார்களாம். அப்படி திருமியச்சூரிலிருந்து கிடைத்த புடவையே இந்த கோயில் கும்பாபிஷேகத்தின் போது இங்குள்ள லலிதாம்பிகைக்கு சாத்தப்பட்டது என்று இந்த கோயிலின் அர்ச்சகர் தெரிவித்தார். அப்படி ஒரு சிறப்பு பெற்ற திருமியச்சூர் லலிதாம்பிகையின் அம்சத்துடன் அமர்ந்து காட்சி கொடுக்கிறாள் இங்குள்ள அம்பிகை. இங்கு சுயம்புவாக தோன்றி பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ வாராகியம்மன் மிக பெரும் சக்தியுடன் அருள்பாலிக்கின்றாள். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு சுவாமி திருவுருவங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது ஒரு நாள் ஆலயம் எழுப்பியவரின் கனவில் ஒரு அம்மனின் திருவுருவம் வந்து சென்றதாகவும் அந்த உருவத்தை பற்றியும் அது எந்த சுவாமி என்று தெரிந்து கொள்ளவும் அருகில் உள்ள திருப்பூர் சிற்பக்கூடத்திற்கு சென்று பார்த்தபோது சிலைகளின் சிதறல்களாக கிடந்த செடிகள் நிறைந்த பகுதியில் பூமிக்கடியில் ஒரு சிலை இருப்பது போல அவருக்கு தோன்றியதாம். உடனே அந்த இடத்தை சுமார் 7 அடி அளவிற்கு தோண்டி பார்த்தபோது வாராகியம்மன் திருவுருவம் வெளிப்பட்டதாகவும் அப்படி கண்டெடுத்த வாராகியம்மன் திருவுருவமே இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது என்றும் தலைமை அர்ச்சகர் தெரிவித்தார். வளர்பிறை, தேய்பிறை மற்றும் பஞ்சமி திதிகளில் வாராகியம்மனுக்கு விசேஷ ஹோமம், அலங்காரம், பூஜை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்றைக்கு பக்தர்கள் தங்கள் கைகளால் அரைத்து கொடுக்கும் ஊற வைத்த மஞ்சளை கொண்டே வாராகியம்மனுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜை செய்யப்படுகிறது. இந்த பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு எந்தவிதமான கவலைகள், சொத்து பிரச்சனைகள், திருஷ்டி மற்றும் தீய சக்திகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், வீடு, வாகனம் இப்படி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பக்தர்களுக்கு தீர்வு கிடைத்ததாக பலன் பெற்றவர்கள் கூறுகிறார்கள். வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமி திதிக்கு சுமார் 1000 பக்தர்கள் வரைக்கும் வந்து வராகி பூஜையில் கலந்து கொள்வதாக கோயில் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீ லலிதாம்பிகை ஸ்ரீ வாராகி அம்மனுடன் வெள்ளுடை உடுத்தி மாலைகள் சூடி அமர்ந்திருக்கிறாள் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி. ஒவ்வொரு விஜயதசமி அன்றும் இங்கு மாணவர்களுக்காக விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. அப்போது அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு தங்களது கல்வியை தொடங்கும் முன் சரஸ்வதி தேவியின் அருளை பெற்று செல்கிறார்கள். நோய்கள் போக்கும் தன்வந்திரி. அரச மரத்துடன் இணைந்த வேப்பமரம் சுயம்புவாக வளர்ந்திருக்கும் தல விருட்சத்தின் கீழ் தேவலோகத்தின் மருத்துவர், ஆயுர்வேதத்தின் கடவுள் தன்வந்திரி திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஆரோக்கியத்தை அருளக்கூடிய தன்வந்திரியை வணங்கினால் நெடுநாள் தீராத நோய்கள் தீரும், தகுந்த மருத்துவமும் மருத்துவர்களும் கிடைப்பார்கள் என்பது ஐதீகம். உடல்நிலை சரியில்லாதவர்களுக்காக ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் நாளன்று அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜை நடைபெறுகிறது. நீண்ட நாள் உடல்நிலை பாதிப்பு இருப்பவர்கள் அந்த பூஜையில் கலந்து கொண்டு அருள் பெறுகின்றனர். பக்தர்களே அபிஷேகம் செய்யும் ஸ்ரீ காசி விஸ்வநாதர். இந்த ஆலயத்தின் தல விருட்சத்தின் கீழ் மற்றொரு முக்கிய சிறப்பம்சமாக காசியில் எப்படி பக்தர்களே லிங்க சுரூபத்திற்கு தொட்டு பூஜை செய்கிறார்களோ அதே போல இங்கும் லிங்க சுரூபத்தை பக்தர்களே தொட்டு பூஜை செய்யும்படி காசி விஸ்வநாதர் நந்தியம் பகவானுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் அபிஷேகம் முடிந்த பிறகு பக்தர்களே லிங்க சுரூபத்தையும் நந்தியம் பகவானையும் தொட்டு பாலபிஷேகம் செய்து வணங்குகிறார்கள்.
மீண்டும் பிறவா வரமருளும் இங்குள்ள காசி விஸ்வநாதருக்கு மிக நீண்ட வரிசையில் பக்தர்கள் பக்தியுடன் நின்று அர்ச்சனை செய்து வழிபட்டு செல்கிறார்கள். ஆண்டாள் இந்த ஆலயத்தில் அரங்கநாதரையே நினைத்து மாதவன் மாலையை சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் மிக அழகாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். மாலை அணிந்திருப்பது போலவே அமைக்கப்பட்டுள்ள ஆண்டாளின் திருவுருவத்திற்கு தினந்தோறும் திருப்பாவை பாடப்பட்டு பூஜை செய்யப்படுகிறது. பட்டு சேலை கட்டி மாலை அணிந்து மங்களகரமாக காட்சி கொடுக்கும் ஆண்டாளை மனதார நம்பிக்கையுடன் வணங்கும் பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் என்றும், திருமண தடைகள் நீங்கும், மனதிற்கு நிம்மதி பெருகும், குழந்தை பேறு கிடைக்கும் என்று ஐதீகம் கூறுகிறது. ஸ்ரீ துர்கா தேவி இங்கு ஆலயத்தின் சுற்றுப்பாதையில் மகிஷாசுரனை வதம் செய்ய 33 தேவர்கள் மற்றும் மும்மூர்த்திகளின் சக்தியுடன் உருவான துர்கா தேவி அமைந்திருக்கிறாள். ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் துர்கா தேவிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அமர்ந்துள்ளார். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இவருக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்து வழிபடப்படுகிறது. அனைத்து சுப நிகழ்வுகளும் நடக்க வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இவரை வழிபட்டு வந்தால் நன்மைகள் பிறக்கும் என்பது நம்பிக்கை. வள்ளி தெய்வானை சமேத கந்தசாமி. இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பம்சமாக முருகன் 2 திருவுருவங்களில் காட்சி கொடுக்கிறார். ஒன்று 6 முகங்களுடன் கூடிய கந்தசாமியாகவும், மற்றொன்று வள்ளி தெய்வானை சமேதராக முருகனும் என மங்களகரமாக காட்சி கொடுக்கிறார்கள். முருகனின் திருத்தலங்களில் எட்டுக்குடி, எண்கண், புறவச்சேரி கோயில்களில் இருக்கும் முருகனின் திருவுருவங்கள் ஒன்று போலவே இருக்கும் அமைப்பை கொண்டது. அதில் புறவச்சேரி முருகனின் உருவத்தைப் போலவே இங்குள்ள முருகனும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். எங்குமே காண முடியாத திருவாச்சியுடன் இருக்கும் இந்த ஆறுமுக பெருமானை செவ்வாய் தோறும் வழிபட்டால் சகல வினைகளும் நீங்கி குழந்தை வரம், வீடு, மனை சம்பந்தமான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து தருகிறார். ஒவ்வொரு சஷ்டி திதி அன்றும் இங்குள்ள முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் சஷ்டி விரதமிருந்து அன்றைக்கு இங்குள்ள முருகனை வழிபடுகிறார்கள். தல விருட்சமும் செல்வ விநாயகரும். இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பம்சம் இங்குள்ள தல விருட்சம். சிவசக்தி சுரூபமாக சுயம்புவாகவே முளைத்து வளர்ந்த அரச மரத்துடன் இணைந்த வேப்ப மரம் இங்கு மிகச்சிறந்த அம்சம். இப்படி சிறப்பு வாய்ந்த அந்த தல விருட்சத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ராகு கேதுவுடன் இணைந்த செல்வ விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார். தினந்தோறும் காலையில் இந்த செல்வ விநாயகரை வலம் வந்து தரிசிப்பவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை நீங்கும், திருமண வரம் கைகூடும், குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த அரச மரத்தின் அடியில்தான் தன்வந்திரி, காசி விஸ்வநாதர் ஆகியோர் வீற்றிருக்கின்றனர்.
பாலா திரிபுர சுந்தரி. அம்பிகையை பல வடிவங்களில் வழிபடுகிறோம். அவற்றில் அம்பிகை 9 வயது குழந்தை வடிவமாக பாலாவாக வழிபடுவது தொன்று தொட்டு வந்துள்ளது. பால திரிபுர சுந்தரியான அவளை வாலை என்று அழைத்து சித்தர்கள் வழிபட்டுள்ளனர். பிரம்மாண்ட புராணத்தில் உள்ள லலிதா மகாத்மியத்தில் பாலா திரிபுர சுந்தரி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இவள் பாண்டாசுரனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. குறிப்பாக சித்தர்களுக்கு இவள் பெரும் சக்தியை கொடுக்க கூடியவள் என்று கூறப்படுகிறது. பழனியில் நவபாஷான மூலிகையால் தண்டாயுதபாணி திருவுருவ சிலையை செய்த போகர் பாலா திரிபுர சுந்தரியையே வழிபட்டு சக்தி பெற்றார் என்று குறிப்புகள் உள்ளன. இப்படி சக்தி வாய்ந்த பாலா திரிபுர சுந்தரி இங்கு அமைந்துள்ளார். அந்த சக்தி சுரூபமான பாலாவை வணங்கினால் நோய்கள் விலகும், வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் கொடுப்பாள் என்பது நம்பிக்கை. கலியுகத்தில் கேட்ட வரங்களை அருளக்கூடிய தர்மசாஸ்தாவாகிய சுவாமி ஐயப்பன் இங்கு அமைந்துள்ளார். அவருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இந்த ஆலயத்தின் வடகிழக்கு பக்கம் வீர ஆஞ்சநேயர் ஒரு தனி பீடத்தில் அமைந்துள்ளார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இவருக்கு வடைமாலை சாத்தியும், ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கும் வெண்ணெய் காப்பு அலங்காரம் சாத்தியும் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது. இங்கு உடல்நிலை சரியில்லாத பக்தர் ஒருவர் தனக்கு நோய் தீர வேண்டி இங்குள்ள காலபைரவரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் அதன் பிறகு அவர் உடல்நிலை சரியானதாகவும் சொல்லப்படுகிறது. இனிதான் இந்த ஆலயத்தின் முக்கிய சிறப்பாக இருக்கும் விஷயத்தை காணப்போகின்றோம். இந்த ஆலயத்தில் பிரபஞ்ச நடனத்தின் தத்துவமாக நிற்கும் நடராஜர் திருவுருவங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வேறு எங்குமே காண இயலாத வகையில் சிவபெருமானின் தாண்டவங்கள் அனைத்தையும் இந்த ஒரே ஆலயத்தில் காண முடியும். அதனை இனி காண்போம். ஆடலரசனின் 7 தாண்டவங்கள். ஆடலரசன் சிவபெருமான் ஆடிய 7 தாண்டவங்களையும் பல ஆய்வுகளை செய்து இங்கு பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். அந்த ஆடல் வல்லானின் திருவுருவங்கள் ஒவ்வொன்றும் ஆன்மீகமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் பக்தர்களுக்கு பல நுட்பங்களை புரிய வைக்கின்றன. அவற்றை இனி ஒவ்வொன்றாக காண்போம். ஆனந்த தாண்டவ மூர்த்தி. சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தினை காண சிதம்பரம் தலத்தில் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் தவம் இருந்தனர். அவர்களின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆட இசைந்தார். புலித்தோல் உடுத்தி உடுக்கை அனல் மான் மழு நாகாபரணம் அணிந்து வலக்கையால் டமருகத்தை அடித்தும் இடக்கையில் அக்னி ஏந்தியும் ஒரு கையால் அபயமளித்தும் மறுகையால் பாதத்தை காட்டியும் நடனமாடினார். பிரம்மத்தை உயிர்ப்பித்து உயிர்களின் பிறப்பு இறப்பு சுழற்சியை காட்டி ஆணவத்தை அழித்து பேரானந்தத்தை உணர்த்தும் ஒரு ஆழமான ஆன்மீக குறியீடு இந்த ஆனந்த தாண்டவம். சந்தியா தாண்டவ மூர்த்தி. பார்க்கடலிலிருந்து வெளிவந்த விஷத்தை குடித்துவிட்டு சிவன் உறைந்து நின்றார். தேவர்களும் மூவரும் வணங்கி நிற்க அப்போது சிவன் ஆடிய நடனம் சந்தியா தாண்டவம் எனப்படுகிறது. இந்த நடனத்தின் நேரத்தைத்தான் நாம் பிரதோஷம் என்று கொண்டாடுகிறோம். இதனால் சந்தியா தாண்டவத்தினை பிரதோஷ நடனம், பிரதோஷ தாண்டவம் என்ற பெயர்களிலும் அழைக்கின்றனர்.
உமா தாண்டவ மூர்த்தி. உமா தாண்டவ மூர்த்தி தத்துவம் என்பது சிவனும் உமையாளும் இணைந்து ஆடும் ஆனந்த தாண்டவமாகும். உமா தாண்டவத்தில் சக்தியின் பங்கு மிக முக்கியம். சக்தியின்றி சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை என்ற சமரச தத்துவத்தை இது விளக்குகிறது. இது பிரபஞ்சத்தின் சமநிலை, சக்தி மற்றும் சிவத்தின் பிணைப்பு, அத்துடன் உலகை காக்கும் அமைதியான ஆனந்தமான நடனத்தை குறிக்கும் ஒரு தத்துவமாகும். இது கஜஹஸ்தம் போன்ற முத்திரைகளுடன் அபஸ்மார புருஷன் மீது சிவன் நின்று கொண்டு பார்வதியுடன் ஆடும் அமைதியான வடிவமாகும். கௌரி தாண்டவ மூர்த்தி. கௌரி தாண்டவ மூர்த்தி தத்துவம் என்பது சிவபெருமான் உமையம்மையுடன் இணைந்து ஆடிய தாண்டவத்தை குறிக்கிறது. இறைவனும் இறைவியும் ஒன்றே என்பதை உணர்த்தும் அருவ உருவ நிலைகளில் இறைவனை காட்டும் ஒரு முக்கியமான சிவ வடிவம். இதில் சிவன் மோகினியான திருமாலுடன் ஆடிய நடனமும் அடங்கும். மேலும் இது மகாலட்சுமி உள்ளிட்டோர் தரிசித்த ஒரு தெய்வீக காட்சியும் ஆகும். பரமேசன் தாண்டவம், பாதச்சிலம்பு ஒழிக்க ஒழிக்க கால் தூக்கி தாண்டவம், சாம்பலோடு சர்ப்பஹாரமடித்து கொண்ட தாண்டவம், சண்டகாளி சண்டகோட தில்லையதிர தாண்டவம். காளிகா தாண்டவ மூர்த்தி. காளிகா தாண்டவம் என்பது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 பிரபஞ்ச நிகழ்வை குறிக்கிறது. 8 கரங்கள் கொண்டு வலது கைகளில் சூலம், உடுக்கை போன்றவையும், இடது கைகளில் மண்டையோடு அக்கினி, மணி போன்றவையும் இருக்கும். வலது கை அச்சம் நீக்கும் அபயஹஸ்தமாகவும், இடது கை யானையை தாங்குவது போல் கஜஹஸ்தமாகவும் இருக்கும். இந்த தாண்டவம் பிரபஞ்சத்தின் படைப்பு மற்றும் அழிவின் ஆற்றலை அதன் பல்வேறு நிலைகளில் காட்டுகிறது. திரிபுர தாண்டவ மூர்த்தி. 10,000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழக்கூடிய தாண்டவமான இந்த தாண்டவம் 7 தாண்டவங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இத்தாண்டவம் சித்திர சபை என்று போற்றப்படும் குற்றாலத்தில் குள்ளமுனியான அகத்தியருக்கு சிவபெருமான் காண்பித்ததாக அங்கு ஓவியமாக உள்ளது. மேலும் இந்த தாண்டவம் நவராத்திரியின் 3ஆம் நாளில் சிவபெருமானால் ஆடப்படுகிறது. காலச்சக்கரத்தின் சுழற்சியில் யுகங்கள் கடந்து வரும்போது நிகழும் மனித மனதின் மும்மலங்களை வெல்ல உதவும் ஒரு தெய்வீக நடனம் இந்த திரிபுர தாண்டவம். சம்ஹார தாண்டவ மூர்த்தி. சிவபெருமானின் இந்த நடனம் பிரபஞ்சத்தின் இயக்க ஆற்றலை குறிக்கிறது. இது பிரம்மாண்டமான சக்தியையும் அதன் மூலம் ஏற்படும் மாற்றங்களையும் வெளிப்படுத்துகிறது. யமதர்மர் மார்க்கண்டேயனின் உயிரை எடுக்க வந்தபொழுது அவர் சிவலிங்கத்தினை ஓடிச் சென்று கட்டிக்கொண்டார். மார்க்கண்டேயரின் உயிரை எடுக்க ஏவிய பாசக்கயிறு லிங்கத்தின் மீது பட்டது. அதனால் யமதர்மனை அழிக்க சிவபெருமான் ஆடிய தாண்டவம் சம்ஹார தாண்டவமாகும். இந்த தாண்டவம் நிகழ்ந்த ஊர் திருக்கடவூர் ஆகும். இப்படி ஆடலரசனின் 7 தாண்டவங்களையும் மார்கழி மாதம் பௌர்ணமி அன்று வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தன்று
நடனம் ஆடுபவர்களை கொண்டு பக்தர்களுக்கு நடத்தி காண்பிக்கப்படுகிறது. அன்று பக்தர்கள் ஆடலரசனின் தாண்டவ பெருமைகளை அறிந்து கொள்ளலாம். தாம் தத்திக்கிட்ட தக்க தக்கும் தாரி குக்கும் தாரி தீம் தத்திக்கிட்ட தக்க தக்கும் தாரி குக்கும் தாரி தும் தத்திக்கிட்ட தக்க தக்கும் தாரி குக்கும் தாரி நம் தத்திக்கிட்ட தக்க தக்கும் தாரி குக்கும் தாரி ததிகிட்ட தக தகுந்தரி குகுந்தரி தீம் ததிகிட்ட தக தகுந்தரி குகுந்தரி தோம் ததிகிட்ட தக தகுந்தரி குகுந்தரி நம் ததிகிட்ட தக தகுந்தரி குகுந்தரி. இனி இந்த அற்புதமான ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் என்ன, அது எப்போது நடைபெறுகிறது என்பதை காண்போம். ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள். இங்கு சிவபெருமானுக்கு ஒவ்வொரு ஐப்பசி பௌர்ணமி அன்றும் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடக்கிறது. கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் ஒவ்வொரு திங்கள் கிழமையன்றும் 108 அல்லது 1008 சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து திருமண தடை இருப்பவர்களுக்காக சுயம்பர பார்வதி ஹோமம் நடத்தப்படுகிறது. அப்போது அவர்களின் ஜாதகத்தை வைத்து பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது சிவன் பார்வதி ரூபத்தை வைத்து அதனை நடத்துகிறார்கள். இதில் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சயம் திருமண வரம் கைகூடும் என்று கூறுகிறார்கள். இங்கு திருமியச்சூரில் லலிதாம்பிகைக்கு நடக்கும் நெய்க்குள அபிஷேகம் போல இங்குள்ள லலிதாம்பிகைக்கும் அபிஷேகம் செய்கிறார்கள். மிகவும் விசேஷமாக நடைபெறும் அந்த பூஜை விஜயதசமி அன்று மாலை நடைபெறும். பண்டாசுரன் எனும் அரக்கனை அம்பாள் வதம் செய்து உக்கிர வடிவமாக காட்சி கொடுத்தாள். அப்போது அம்பாளுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கலில் படையலிட்டு அதில் குளம்போல குழி பறித்து அதில் நிறைய நெய்யூற்றி அம்பாளை முகம் பார்க்கச் சொல்ல அதன் பிறகே சாந்தமடைந்தாளாம். அதன் நினைவாக இங்கு விஜயதசமி அன்று நெய் பொங்கலிட்டு லலிதாம்பிகைக்கு நெய்க்குள அபிஷேகம் செய்கிறார்கள். இது தொடர்ந்து 4 வருடங்களாக நடந்து கொண்டுள்ளது. அப்போது படைக்கப்பட்ட நெய் பொங்கலை அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி திதியன்று அன்னதான அபிஷேக பூஜைகள் நடக்கிறது. நேயர்களே, இத்தனை சிறப்புகள் வாய்ந்த பக்தர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் எங்குள்ளது, எப்படி செல்வது என்று காண்போம். தமிழகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் கோயம்புத்தூரை அடைந்து அங்கிருந்து பொள்ளாச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் பிரசித்தி பெற்ற ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கு சுமார் 800 மீட்டர் முன்பாகவே அமைந்துள்ள ஆலயத்தை சாலை வழியாக பேருந்திலோ வாடகை காரிலோ ஆட்டோவிலோ இந்த ஆலயத்தில் எளிதில் அடைந்து விடலாம். ஒரே ஓடுபாதைக்குள் அகப்பட்ட வாழ்க்கையில் நம் மனம் தேடுகின்ற ஒரு சக்தி கூடமாக இந்த ஆலயம் நிச்சயம் இருக்கும். வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த ஆலயத்திற்கு குடும்பத்துடன் சென்று தரிசித்து நம் வேண்டுதல்களை அங்கிருக்கும் கடவுளிடம் வைத்துவிட்டு வரலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களது மேலான கருத்துகளையும் அனுபவங்களையும் 8939936611 என்ற எண்ணுக்கு தொலைபேசியிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், கதைகள், பாடல்கள் அனைத்தையும் கண்டு ரசிக்க தொடர்ந்து ஜோதி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். பக்தியை கொண்டாடுங்கள்.